ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அழகான ஒரு வாலிபன் வந்து இருப்பதை அறிந்து கொண்ட சூனியக்காரி அவனை பார்ப்பதற்காக குதிரையிலே ஊர்வலம் வருகிறாள். அங்கே ஒரு கடையில் அவன் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அவன் அழகிலே மயங்கி போய்விடுகிறாள். இவனை எப்படியேனும் அடைந்தே தீர வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறாள். வியாபாரியிடம் அவனை என்னுடன் அரண்மனைக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறாள். அதற்கு வியாபாரியோ அவனை எதுவும் செய்யக்கூடாது, அப்படியென்றால் உன்னிடம் நான் அனுப்பி வைக்கிறேன் என்றாள். சரி, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அவனிடம் சத்தியம் செய்துவிட்டு அவனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு செல்கிறாள். அரண்மனையை கண்ட அவன் வியந்து போகிறான். அவனுக்கு அங்கு நல்ல வரவேற்பு. அங்கேயே பன்னீரினால் குளிக்க வைத்து பட்டு துணிகளை உடுத்தி நகை நட்டுகளை அவனுக்கு அலங்கரித்து விதவிதமான சாப்பாடுகளை அவள் கையாலே அவனுக்கு ஊட்டிவிட்டாள். இரவு முழுவதும் அவளுடைய ஆசை தீர அவனுடன் ஜாலியாக இருந்தாள். ஒரு நாள் இரவு அவள் அருகில் இல்லாததைக் கண்டு அவன் எங்கே சென்றிருப்பாள் என்று தேடிக்கொண்டு சென்றான். அப்பொழுது ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு ஒரு பறவையிடம் அவள் பேசிக்கொண்டிருந்தாள். அவளுடைய ஆசைகளை தீர்த்த பல இளைஞர்களில் அந்த பறவையும் ஒரு பறவை. அவள் வேண்டுமென்று நினைக்கும் பொழுது உருமாற்றி அவர்களுடன் திரும்பவும் உல்லாசமாக இருப்பாள். இதையெல்லாம் பார்த்து அறிந்து கொண்ட அவன் அவள் வருவதற்குள் அவளுக்கு தெரியாமல் போய் படுத்து உறங்குவது போல் நடித்தான். சூனியக்காரிக்கு இவன் நடிப்பது தெரிந்துவிட்டது. ஆனாலும் கண்டு காணாமல் இருந்து விட்டாள். மறுநாள் காலை வியாபாரியிடம் சென்று அங்கு இரவு நடந்ததை எல்லாவற்றையும் அவனிடம் கூறினான். இன்று இரவும் நீ அங்கேயே உறங்கு, அவள் என்ன செய்கிறாள் என்று பார் என்றான். அன்று இரவு அவன் திரும்பவும் நோட்டம் விட்டான். அப்பொழுது அவள் நின்று கொண்டு ஏதோ மந்திரத்தை ஜபித்து கொண்டு ஒரு மாய அருவியை உண்டாக்கினாள். அந்த மாய அருவியிலே விதைகளை தூவி அந்த விதைகளிலிருந்து பயிர் முளைத்து வந்தது. அந்த பயிரை அறுவடை செய், அதில் இருந்த தானியங்களை சேகரித்து வைத்து கொண்டாள். ஒரு எந்திரத்தில் போட்டு அந்த விதைகளை மாவாக்கினாள். இதையெல்லாம் பார்த்து அவன் மறுநாள் வியாபாரியிடம் சென்று உண்மையை கூறினான். அந்த மாவிலே அவள் மாய பணியாரம் சுட்டு தருவாள், அதை நீ சாப்பிட்டு விடாதே. அதற்கு பதிலாக நான் கொடுக்கும் இந்த மாய பணியாரத்தை எடுத்துக்கொண்டு அவளுக்கு எப்படியேனும் சாப்பிட கொடு என்றான். அவள் சாப்பிட்டு முடித்ததும் தண்ணீரை அவன் மேலே தெளித்தான். தண்ணீரை தெளித்தவுடன் அவள் ஒரு கழுதையாக உருமாறினாள். இந்த கதையோட மீதியை பார்ட் 5ல் பார்ப்போம். ஸ்டோரிக்கு ஒரு லைக் கொடுங்க.